ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செமிகான் இந்தியா திட்டத்தோட 3 நாள் ஆனுவல் கான்ஃபரன்ஸை நொய்டாவில் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு. இந்த வீடியோவில் நாம் செமிகான் இந்தியா திட்டத்தை பற்றின முழு விவரம், அதாவது இந்தியா உலக அளவில் செமிகண்டக்டர் துறையில் எவ்வாறு முக்கிய பங்காற்ற போகிறது என்பதற்கான திட்டங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த செமிகான் இந்தியான்ற திட்டம் 2021 தொடங்கப்பட்டது. கோவிட்-19 பேண்டமிக் காரணமாக செமிகண்டக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில் சில இடர்பாடுகள் ஏற்பட்டுச்சு. உதாரணத்துக்கு, கார் கம்பெனிகள் அவங்களோட தயாரிப்புகளை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த செமிகண்டக்டர்கள் நிறைய இடத்துல உபயோகப்படுது. மருத்துவத்துறையில், இன்ஜினியரிங் துறையில், எங்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் பயன்பாடு இருக்கோ அங்கெல்லாம் இந்த செமிகண்டக்டர் பயன்படுது. இந்த சின்ன சிப்புகள் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த லாக்டவுன் காலத்தில் நாம் உணர்ந்தோம். ஏன்னா அந்த சமயத்தில் நாம் இந்த செமிகண்டக்டர்களுக்கு வெளிநாடுகளை தான் நம்பி இருந்தோம். இந்தியா இப்போ இந்த துறையில் ஒரு முக்கிய பங்காற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கு. அதுதான் இந்த செமிகான் இந்தியான்ற திட்டம். 2021 2023 வரைக்கும் இந்த செமிகான் இந்தியான்ற திட்டத்து மூலமாக நம்ம இந்திய அரசு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், அதாவது PLIன்னு ஆரம்பித்தாங்க. இது மூலமாக உலகளாவிய முதலீட்டாளர்களையும் செமிகண்டக்டர் உற்பத்தியாளர்களையும் நம்ம நாட்டில் முதலீடு பண்ண அழைச்சாங்க. அதுக்காக தொழில் முனைவர்களுக்கு சலுகைகள் கொடுத்தாங்க. இந்திய அரசும் 76,000 கோடி ரூபாய் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் டிஸ்பிளே துறைக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தை வலிமைப்படுத்த கான்ஃபரன்ஸ்னு சொல்லக்கூடிய வருடாந்திர மாநாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சு 2021 ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு வராங்க. இந்த வருஷத்தோட மாநாட்டை தான் நம்ம பிரதமர் இன்னைக்கு நொய்டாவில் ஆரம்பித்து வச்சிருக்காரு. இந்த செமிகண்டக்டர் துறையில் தன்னிறைவை அடைவதற்கு இந்தியாவோட மாநிலங்கள் மட்டத்திலையும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வர்றாங்க. அதுக்காக மாநிலங்களும் சலுகைகள் வழங்குவது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்கள் ரீஜனல் ஹப் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது செமிகண்டக்டர் கிளஸ்டர்ஸை உபயோகிக்கவும் உள்ளூர் வளங்களை நல்ல முறையில் பயன்படுத்தவும் உதவுது. ஸோ இந்த திட்டம் மூலமாக இது வரைக்கும் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னா, இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் இந்தியாவில் இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி, ஃபேப்ரிகேஷன், பேக்கேஜிங் போன்ற தொழிற்சாலைகள் அமைச்சிருக்காங்க. இந்திய அரசு கல்வி நிறுவனங்களோட சேர்ந்து செமிகண்டக்டர் தொடர்பான பாடத்திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம இந்திய மாணவர்கள் இந்த துறையில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் நம்ம இந்திய திறமையை உலக அளவில் வெளிப்படுத்தவும் இது உதவுது. இந்த செமிகான் இந்தியா திட்டம் இந்தியாவை செமிகண்டக்டர் துறையில் ஒரு பவர் ஹவுஸாக, ஒரு முன்னணி நாடாக மாற்றுவதற்கான திட்டமாக இருக்குது. இதன் மூலமாக மிகப்பெரிய முதலீடுகள் இந்தியாவை நோக்கி வர இருக்கு. புதுமையான திட்டங்களுக்கு இந்திய அரசு ஆதரவாக இருக்கிறதுனால உலகளாவிய ஒத்துழைப்பு எளிதாக கிடைக்குது. இது இந்தியாவை உலகத்தில் நம்பர் 1 மையமாக நிச்சயமாக மாற்றும். பங்கு முதலீட்டாளர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த செமிகண்டக்டர் துறையில் இருக்கிற பங்குகளை ஆராய்ஞ்சு அதில் நல்ல எதிர்காலம் இருக்கிற பங்கை செலக்ட் பண்ணி முதலீடு செய்கிறது தான். பங்குகளை ஆராய்ச்சி பண்ணி எப்படி தேவையில்லாத பங்கை வடிகட்டி தேவையான பங்கை செலக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை என்னை ஊக்கப்படுத்த மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.